மாஸ் டிபேட் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்மையில் இப்ப நாடாளுமன்ற கூட்டத்தொடர் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் பிஜேபி அரசாங்கம் மோடி பிரதமர் ஆனதுக்கு பின்னாடி ரயில் விபத்துக்கள் என்பது அது நடக்காத வாரம் இல்ல நாட்டிலே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு ரயில்வே துறை என்பது சீரழிந்து கிடக்கிறது. இது சம்பந்தமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 2 நாடாளுமன்ற ஒருத்தர் ஜான் பிரிட்டாஸ், இன்னொருத்தர் சிவதான மேனன். இது 2 பேரும் இந்த ரயில்வே துறை சம்பந்தமா கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அதுல மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர் அளித்திருக்க பதில் பாத்தீங்கன்னு சொன்னா, ரயில்வேல பயணிகளுக்கு வழங்கக்கூடிய உணவு சம்பந்தப்பட்ட புகார் மட்டும் பாத்தீங்கன்னு சொன்னா 19,427 புகார்கள் வந்திருக்குதா சொல்றாங்க. அவரே சொல்றாரு, ரயில்வே அமைச்சரே ஒத்துக்கிறாரு. 19,427 புகார்கள் உணவு சம்பந்தப்பட்ட பயணிகளுக்கு வழங்கப்பட்ட உணவு சம்பந்தப்பட்ட புகார் மட்டும் வந்திருக்குதுன்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்ன இந்த ரயில்வே பணியிடங்களை இந்த மோடி பிஜேபி அரசாங்கம் நிரப்பதில்லை. அதாவது ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை தருவோம், ஸ்டார்ட் அப் இந்தியா, இப்படின்னு பல வாய் ஜாலங்களை மோடி பாத்தீங்கன்னு சொன்னா சொல்றாரு. ஏராளமான உலகம் இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா இந்தியா 3வது உலக பொருளாதார நாடாக மாறும் அப்படின்னு எல்லாம் பாத்தீங்கன்னு சொல்லியிருந்தாரு. இந்த ரயில் விபத்துக்கள் நடப்பதற்கு காரணம் பாத்தீங்கன்னு சொன்னா, அதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அதாவது இந்தியாவில வேலையில்லா திண்டாட்டம் எவ்வளவு மோசமாக இருப்பது என்பதற்கு இந்த ரயில்வே துறையில நடக்கக்கூடிய சம்பவங்கள் மட்டுமே ஒரு உதாரணங்களாக இருக்கு. அதாவது 50,000 பணியிடங்களுக்கு பாத்தீங்கன்னா கடந்த 5 ஆண்டுகள்ல 50,000 பணியிடங்கள், சாதாரண பணியிடங்களுக்கு 1,83 லட்சம் பேர் பாத்தீங்கன்னு சொன்னா அப்ளிகேஷன் போட்டுக்கிறாங்க. அதே மாதிரி தொழில்நுட்பம் இல்லாத பட்டதாரிகள் பணிகளுக்கு 8,113 பணியிடங்களுக்கு 58,41,000 பேர் பாத்தீங்கன்னு சொன்னா விண்ணப்பிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஆர்பிஎஃப் ரயில்வே போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் 452 வேக்கெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா 15,35,000 பேர் வெறும் 435 வேலைக்கு 15,35,000 பேர் பாத்தீங்கன்னு சொன்னா விண்ணப்பம் செய்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரயில்வே டெக்னீஷியன், ரயில்வேல டெக்னீஷியனுக்கு பாத்தீங்கன்னா 14,298 பணியிடங்களுக்கு பாத்தீங்கன்னா 18,799 பேர் பாத்தீங்கன்னு சொன்னா விண்ணப்பம் செய்திருக்கிறார்கள். அதே மாதிரி 18,799 உதவி லோகோ பைலட் பணியிடங்களுக்கு பாத்தீங்கன்னா 18,04,000 பேர் விண்ணப்பம் செய்திருக்கிறார்கள். துணை மருத்துவ பிரிவுகள் பணியிடங்கள் 16,376 பணியிடங்களுக்கு பாத்தீங்கன்னா 7,08,000 பேர் பாத்தீங்கன்னு சொன்னா மனு செய்திருக்கிறார். இப்படி ரயில்வேல பாதுகாப்பு சம்பந்தமா, தொழில்நுட்பம் சம்பந்தமா அனைத்து பணியிடங்களும் பாத்தீங்கன்னா மோடி அரசாங்கம் நிரப்பவே இல்லை. இதனுடைய விளைவுதான் பாத்தீங்கன்னு சொன்னா தொடர் விபத்துக்கள் என்பது, அதாவது உலகத்திலே மிகப்பெரிய ரயில்வேக்குள்ள இந்திய ரயில்வே இன்னைக்கு அந்த துறையை பாத்தீங்கன்னா மோடி பிஜேபி அரசாங்கம் சீரழித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு 2 கோடி பயணிகள் பயணிக்கக்கூடிய துறை அது, ரயில்வே துறை அது. கோடிக்கணக்கான டன் சரக்குகளை பாத்தீங்கன்னா சுமந்து செல்லக்கூடிய அந்த துறை பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாசப்படுத்தக்கூடிய வேலையை மோடி அரசாங்கம் செய்து கொண்டிருக்குது என்பதை உங்க கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். நன்றி.